ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீமகள். இன்றைக்கி டேஸ்டியான முடக்கத்தான் கீரை தோசை தான் வந்து செய்ய போகிறேன். பாருங்கள், முடக்கத்தான் கீரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஜாதி மல்லி அந்த இலை மாதிரியே இருக்கும். இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை. இது நம்ம ஜாயின்ஸ்க்கெலாம் வந்து சூப்பரான ஒரு மூலிகை. இதோட காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் குட்டியாக ஒரு பலூன் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கீரையெல்லாம் எடுத்துட்டு அதோட தண்டை வந்து நல்லெண்ணெயில் நல்லா காய வச்சு ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் தேய்க்கும் போது உங்களுக்கு மூட்டு வலியெலாம் வந்து சரியாகும். இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கீரையை எடுத்துகிட்டு அதில் 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு 10 தோசை செய்ய போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து கீரை எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட பேர் பார்த்திங்களே முடக்கு அரத்தான். முடக்கு வந்து அரத்தான் அப்படி சொல்லுவாங்க. முடக்கு வாதம் வரும் பார்த்திங்களா, பக்கவாதம், முடக்கு வாதம், அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை இது. இது நார்மலாக வந்து நீங்கள் துவையலோ இல்லை சூப்போ செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும். பெரியவங்க வந்து இது ஹெல்த்தின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து கசப்பு டேஸ்ட் ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் அதை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இதை அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றி கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பு டேஸ்ட்டே தெரியாது. இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து மாவில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து தோசை மாவு அளவுக்கு வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தவா வந்து காஞ்சிருச்சு. தோசை வந்து ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸுங்க வந்து ரோஸ்ட்டாக விரும்புவாங்க. ஓகே, அவங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா பேப்பர் ரோஸ்ட் வந்து ஊற்றி கொடுத்துருவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து எல்லாமே அன்ஹெல்தி தான். நம்ம ஹெல்தின்னு சொல்லிவிட்டு கீரை, காய், பழம் எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் அது எல்லாமே வந்து ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் போட்டு தான் வந்து நம்மளுக்கு பயிர் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போது இந்த மாதிரி மூலிகைலாம் வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. அது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து பழகணும். அவங்க வளர்கிற பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ஜாயின்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இன்னும் எந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.